தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கு 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் மையம் ஒதுக்கியதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. இந்நிலையில் தெலுங்கானாவில் தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கு தேர்வு மையம் ஒதுக்கியிருந்த நிலையில் தற்போது மாற்ற ரயில்வே வாரியம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தி. அதே தேதியில் வேறு ஒரு ரயில்வே தேர்வு இருப்பதால் தமிழ்நாட்டினருக்கு தமிழ்நாட்டு மையங்களில் இடமளிக்க முடியவில்லை என்று ரயில்வே வாரிய தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானாவில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் தேர்வர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடும் என்று பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். தமிழ்நாட்டில் 6000 பேருக்கு மையம் கண்டுபிடிக்க முடியவில்லை என ரயில்வே வாரியம் சொல்லியிருக்கும் பதில் ஏற்புடையது அல்ல என்று சு வெங்கடேசன் எம்பி கூறியிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் சார். 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கு தேர்வு மையம் ஒதுக்கினால் அது அவர்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும், தேர்வுகளை அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படக்கூடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நீங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருந்தீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இது தொடர்பாக. ரயில்வே தேர்வு வாரியம் ஆர்ஆர்பி சென்னை நடத்துகிற தேர்வு முதல் கட்ட தேர்வு ஏறக்குறைய 25,000 30,000 மாணவர்கள் எழுதி அதனுடைய அடுத்த கட்ட தேர்வுக்கு 6000 பேர் தேர்வாகி இருக்கிறார்கள். அந்த தேர்வுக்கான தேர்வு மையத்தை கடந்த வாரம் ஆர்ஆர்பி தேர்வு வாரியம் என்பது அறிவித்த பொழுது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் பெரும்பாலான மாணவர்களுக்கு 1500 கிலோமீட்டருக்கு அப்பால், குறிப்பாக ஹைதராபாத் அல்லது தெலுங்கானாவினுடைய பகுதிகளிலே தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்திலிருந்து மட்டுமே எங்களுடைய மதுரையினுடைய படிப்பக வளாகத்தில் படிக்கிற மாணவர்கள் மட்டுமே 15 பேருக்கு தேர்வு மையம் என்பது ஹைதராபாத்துக்கும் மற்ற இடங்களுக்கும் போடப்பட்டிருக்கிறது. இதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். உடனடியாக ரயில்வே அமைச்சருக்கும் ஆர்ஆர்பியினுடைய சேர்மனுக்கும் நான் 2 நாட்களுக்கு முன்பு கடிதம் எழுதினேன். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரி கடிதம் எழுதினேன். அதற்கு நேற்றைய தினம் ஆர்ஆர்பியினுடைய தரப்பில் இருந்து நேற்று ஊடகங்களுக்கு செய்திகள் வழங்கப்பட்டிருக்கிறது, எனக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து ஆர்ஆர்பியுடைய தேர்வு மையம் 6000 மாணவர்களுக்கு தேர்வு மையம் அமைக்கிற இடங்களை கண்டுபிடிப்பதிலே எங்களுக்கு சிரமம் ஏற்பட்டது, கண்டுபிடிப்பது எளிதாக இல்லை என்பதை போன்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த வகையிலும் சரியில்லை. இந்தியாவிலேயே அதிக பொறியியல் கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதிக உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற பொழுது வெறும் 6000 மாணவர்களுக்கான தேர்வு மையம் கண்டுபிடிப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 4 மாவட்டத்தில் 6000 பேர் மாணவர்களுக்கு தேர்வு மையத்தை நம்மால் உருவாக்க முடியும். எனவே இது ஒரு சொத்தை காரணம். 6000 பேருக்கு தேர்வு மையத்தை உருவாக்குகிற ஒரு பணியை இவர்கள் செய்ய மறுப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி. இங்கே இருந்து அவர்கள் பயணப்பட வேண்டும், அங்கே ஒரு நாள் தங்க வேண்டும். இவ்வளவு பயணத்தோடு அவர்களுடைய தேர்வு மனநிலை என்பது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இந்த பின்னணியில் இது தொடர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு அநீதியாக இருக்கிறது என்பதைத்தான் நான் தொடர்ந்து சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் அந்த அநீதி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு 6000 பேருக்கு தேர்வு மையம் அமைப்பதிலே கூட அக்கறை செலுத்தாத முடியாத ஒரு ஒன்றிய அரசு தான் மும்மொழி திட்டத்திற்கு வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சு வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.